ரன்வே மார்க்கெட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 21 பட்டாயா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலு. இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களோட ஏர்போர்ட்டு, அவங்களோட சிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டோக்கியோ போய் பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம். அடுத்து எங்கேனா சான் ஃப்ரான்சிஸ்கோ. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக வாங்கணும் இல்லை, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் டைம் பாஸ்க்கு வரலாம். இங்கே போகிற பிரிட்ஜு மேலே காரெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு, பிரிட்ஜு அதுக்கு மேலே ஃபுல்லாக காரு டெக்கரேஷன்ஸ். இது சான் ஃப்ரான்சிஸ்கோ. இங்கே புறாத அதிகமாக இருக்கும் போல. உங்களுக்கு எங்கே போய் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? ஓ, ஒன்று நீ ஒன்று நான். ரெடி என்னமோ வச்சிருக்கடா கையில். என்ன இருக்கு? டெர்மினல் 21 பட்டாயா ஷாப்பிங்கு மால். ஓ, மேலெல்லாம் பாரு, மேலெல்லாம் பாரு பாரு. கேட் 3, கேட் 4. ஆமாம், இப்போது டோக்கியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தானே. ஓ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் சைனீஸில் என்னென்ன ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு இருக்கோ ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இந்த சேரு, இதோட காலர்ஸ் அது கொண்டு அப்படியே எல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒருவேளை அவங்களோட அமௌண்ட்டு 119 120 இருக்குமோ? சாரி, இதாண்டா சாப்பிடணுண்டா, எங்கே கிடைக்கும்னு தெரியலையாடா. கிரில்டு ரிவர் தாய் எக்ஸ்பீரியன்ஸ் தாய் டேஸ்ட்டு 2300 தாய் பாட்டு. ஐயோ சாமி, சரி அப்போ 2300. இங்கே பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் தாய் டேஸ்டி. தாய் டேஸ்டினாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தானே இருக்கும். ஃபுல்லாக மயந்திரா இளநியை வெட்டி வச்சுருக்காங்க. மேங்கோ பாரு இன்னும் இருக்குது. நம்ம ஊரில் காலி ஆயிடுச்சு மேங்கோலாம். இதில் ஃபுல்லாக ஃபிஷ் ஐட்டம்ஸ். ஃபிஷ் ஐட்டம் சாப்பிடணுன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஃபிஷ், ஃபுல்லாக ஃபுட்டு. ஐயோ, ஃபுல்லாக ஃபுட்டாக இருக்குடா, ஒன்றுமே இல்லை. ஃபேவரட் KFC, ஃப்ரீ ஃபயர். பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, சும்மாடே ஒரு டைம் பாஸுக்கு வந்துட்டு. இட்டாலி. ஓ, இவர் யாரு? இது பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஜிட்டி வரும். அது இப்படி தான் இருக்கும். இதுதான் ரன்வே மார்க்கெட். எவ்வளோ பெரிய பழம் பாருங்க. இங்க வேற மாலை வந்துட்டு பாத்தீங்கன்னா 200க்கு 6 பீஸ். Oh, this is small. Wait, I'll come. இந்த பேரு பலாப்பழம் 60 பாட்டில். ஸ்மால்ல 2 இவ்வளவு பெரிய பீஸ் 2 வருது. ஏன் பேக் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியுது. இதுதான் அப்படியே எடுத்துட்டு போறது. இதுதான் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான வேர்ல்டு எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்டா. இங்க வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஃப்ரூட்ஸ், நான்வெஜ். எல்லிக்கேல எவ்வளோன்னு பேக்ஸ். How much?
60 பாட்டம். 40 இருந்தது இல்லடா. மாதுளப்பழம் கலர் பாருங்க. ஆனா இது என்ன மாதுளப்பழம் வெள்ளை கலர்ல இருக்கு, மஞ்சள் கலர்ல தானே இருக்கு. இது மாதுளப்பழம் கிடையாது. அல்லங்க வாங்கலாம்ல, சாப்பிடுவீங்கல்ல. இல்லையே, அவ சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அவர் மஞ்சளா இருந்துச்சு அவரோடது. மேங்கோ சிக்கி ரைஸ் சாப்பிடுறாங்க. நான் ஒரு மேங்கோ பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். இருக்கும் மஞ்சள்ல சாப்பிட்டா மேங்கோ சூப்பரா இருக்கு. நிஜமா சூப்பரா இருக்கு. எவ்வளவு பெரிய வாய். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். பப்ளிக்ல இன்சல்ட் பண்ணாம இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு அது ரைஸ். அது என்ன டேஸ்ட்னு மட்டும் எனக்கு தெரியல. நான் கை வைக்க கூடாதுன்னு மேங்க மட்டும் கை வச்சா எனக்கு தெரியாதுப்பா. மேங்கோ அது ரைஸா? எப்படி இருக்கு? கொலக்கட்டை மாதிரி தான் இருக்கு. crocodile ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்மால் வாங்கி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ. மோடி கேட்டுட்டு போயிருந்தேன். இது வச்சு ஷோக்காக வச்சிருக்காங்க. நாட் மச் குவாண்டிட்டி, நாட் மச் குவாண்டிட்டி லெஸ். எனக்கு வேண்டாம், நான் குடிச்சிட்டேன். மகேந்திரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் crocodile சாப்பிடுறதுக்கு. ஆர்வமா இருக்கேடா? ஆமா, ஆர்வமா தான் இருக்கேன். நான் வரேன். இங்க இருக்கிறவங்க crocodile சாப்பிடுவாங்களா இல்லையா தெரியல. யாரும் அது பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான் அதை ட்ரை பண்ணணும், சாப்பிடணும்னு இருக்கானுங்க. வாய பாருங்க, அது இருக்கு. கட் பண்றாரு, ஸ்லைஸா கட் பண்றாரு. வீடியோ எடுக்கூடாதா? இது வந்து 200 பாட். இது 200 பாட். ஸ்பைசி கேட்டா ஸ்பைசினா அதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாஸ் கொடுத்துட்டான். ஸ்பைசிக்கு என்ன கொடுத்துருக்கா? சாஸ். கட்டாக மாட்டேங்குது. அப்படியெல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் ரப்பர் மாதிரி மேபி உங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. கொஞ்சம் ஒரு மாதிரி ரா ஸ்மெல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா மீட்டோட அந்த இதா இருக்கும், கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கிரில் ஸ்மெல் வருது. கிரில் தான்டா அது. அதான் அந்த கிரில் பண்ணால அதோட ஸ்மெல் தான் வருது. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ராஸோட ட்ரை பண்றப்போ ஸ்மெல் வரல. சுரேஷ் எனக்கு ஒரு வாய் ஊட்டுறா. நல்லா வாங்கிட்டு இப்படி சிக்கன் மாதிரி இருக்கா, மீன் மாதிரி இருக்கா? சிக்கன் மாதிரி, சிக்கன் கடிக்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா
அந்த ஸ்மெல். கீர்த்திக்கு எடுங்க. நீங்க தானே எல்லாம் சாப்பிடுறோம் ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு சுரேஷனா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க. எதுக்கு வர அப்படின்னு லாஸ்டா நம்ம ஊர்லயே கிடைக்கும். சாப்பிடுங்க மசாலா கிடைக்கும். சரி ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. பிடிக்கலன்னா சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. தனியா சாப்பிட்டா அந்த ஸ்மெல் வருது. சாஸ் கூட பிடிக்கலன்னா அப்படியே தூக்கி போட்டுருங்க. நல்லா இருக்கும். சொன்னாங்கல்ல நம்ம ரெண்டு பேரு நீ என்னைய சாப்பிட்டு சொல்லிருந்த. நீ ஒரு வாய் சாப்பிட்டு நான் சாப்பிடுறேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. அவ்வளவுதாங்க. crocodile எல்லாம் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.